வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற விஷயம், இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தியிருப்பாங்க. அதுல ராஜ உறுப்புகள் அப்படின்னு ஒரு வகை உண்டு. இது ஏன் ராஜ உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உறுப்பும் எல்லா நேரத்திலையும் வேலை செய்தான்னு கேட்டா, இந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் மட்டும் ஃப்ரம் பர்த் டு டெத் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை சார்ந்துதான் இதர உறுப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கும். இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒரு மெக்கானிசம். இந்த பாடி இந்த பாடி இயங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகள் வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு. அதுல ராஜ உறுப்புகள் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா 10 உறுப்புகள் வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனா ராஜ உறுப்புகள் முக்கியமா பாத்தீங்கன்னா 5 தான். பஞ்சபூத தத்துவம் அடிப்படையில 5 உறுப்புகள். கிட்னி ஒண்ணு, நீர் சார்ந்தது. அடுத்ததா இதயம், நெருப்பு சார்ந்தது. லங்ஸ், காற்று. அப்புறம் லிவர். ஓகே, தென் ஸ்பிளீன், மண்ணீரல். லிவர் ஆகாயம், மண்ணீரல், த ஸ்பிளீன் சொல்லக்கூடிய மண்ணீரல் மண் தத்துவம். இந்த ராஜ உறுப்புகள்ல இன்னைக்கு நம்ம இந்த மண்ணீரல் இந்த உடல்ல என்ன வேலை செய்யுது, அதுல ஒரு பிரச்சனைகள் வந்தால் இந்த உடலும் மனமும் எப்படி பாதிக்கப்படும், அதை எப்படி சரி பண்றது, அதை பார்க்கலாம். இந்த ஸ்பிளீன், கல்லீரல் வேற, லிவர் வேற, ஸ்பிளீன் மண்ணீரல்ங்கிறது வேற. மண்ணீரல் எங்க இருக்கும்னா வயிற்றுக்கு கொஞ்சம் மேல நம்மளுடைய லெப்ட் சைடு இடது புறம்ல இருக்கும். இந்த விலா எலும்பு கூட்டுக்குள்ள ஒரு குட்டி உறுப்பா இருக்கும். கல்லீரல் கம்பேர் பண்ணும்போது, லிவரை கம்பேர் பண்ணும்போது ஸ்பிளீன் ஒரு சின்ன உறுப்பு தான். சரிங்களா? இந்த மண்ணீரல் அப்படிங்கிறது ஒரு சின்ன உறுப்பு, ஆனா ராஜ உறுப்பு. அது என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்களேன். மண்ணீரல் எதை செய்யுதுன்னா, இந்த ரத்தத்தை சேமிச்சு வைக்குது, அப்புறம் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்பிசி, இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல சொல்லியிருப்பேன். ஆர்பிசி, டபிள்யூபிசி, நம்ம ஒரு ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், இதெல்லாம் ஒரு எல்லா செல்ஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் தான் லைஃப். உடல் மறுபடியும் அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு செல் ப்ரொடியூஸ் ஆனதுல இருந்து இத்தனை நாள் தான் அதுக்கு லைஃப் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ இறந்த செல்கள் கழிவுகள், இருக்கக்கூடிய செல்கள் நல்ல செல்கள். அப்ப இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய இறந்து போன ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடியவர் இந்த மண்ணீரல். இது ஃபில்டர் பண்ணலன்னா ரத்தம் அப்படியே மாசு அடைஞ்சும். ஒரு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் என்னாவும் ரொம்ப ஒரு அழுக்கான தண்ணி போல மாறி அந்த ரத்தமும் கெட்டுப்போன ரத்தமா மாறும். செல் கழிவுகளை அகற்றி பழைய சேதம் அடைஞ்ச ரத்த செல்களையும் அகற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஸோ அந்த ரீசைக்கிளிங் அதுக்கு ஃபுல்லா இது யூஸ் ஆகுது. அடுத்ததான் நோய் தொற்றை எதிர்த்து போராடணும் அப்படின்னா, இந்த உடம்புக்கு நோய் தொற்றை எதிர்த்து போராடுறது WBC, வெள்ளை அணுக்களும் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டையுமே உருவாக்குறது இந்த இடத்துலதான். ஸோ இந்த WBC அந்த ஆன்டிபாடிஸ உருவாக்குது. உடல்ல உள்ள திரவத்தின் அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹியூமன் பாடிங்கிறது ஒரு 70% நீரால் ஆனது. அந்த உடல்ல இருக்கிற திரவத்தின் அளவு ரொம்ப குறைஞ்சிட்டாலும் டீஹைட்ரேட்டட், நீர் பற்றாக்குறை. அதிகமா ஆயிட்டாலும் உடம்புல நீர் தங்கிடுச்சு அப்படிங்கிறோம். அந்த திரவத்தோட அளவை பராமரிக்கிறதும் இந்த மண்ணீரல் தான். இந்த உடல்ல உறுப்புகளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. இந்த 24 hours டைம் இருக்கு இல்லையா, அந்த 24 hours டைம்ல எல்லா உறுப்பும் அது தன்னைத்தானே சுத்தப்படுத்தி ஆக்டிவா வேலை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அது ஒதுக்கிடும். அதுல ஸ்பிளீனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்குமானது ஸ்பிளீனுக்கான டைம், மண்ணீரலுக்கான நேரம். இந்த மண்ணீரலுக்கான நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா வயிறும் ஸ்பிளீனும் சேர்ந்து வேலை செய்யும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட், நம்ம சாப்பிடக்கூடிய காலை உணவு இருக்கு இல்லைங்களா, அதை டைஜஸ்ட் பண்ணி அந்த ஃபுட்டை எனர்ஜியா மாத்தி
ரத்தத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய டைம் வந்து அதுதான். ஓகே, இந்த இங்கிலீஷ் மருத்துவம் இருக்கு இல்லையா, ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளீனுங்கிறது ஒரு ஆர்கன், அது இம்யூனிட்டி சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா இந்த சைனீஸ் ட்ரெடிஷன் மெடிசன் சொல்லுவாங்க, சீன பாரம்பரிய மருத்துவ முறைன்னு, அவங்க அதை வெறும் இம்யூனிட்டி ஆர்கனா மட்டும் பார்க்கல, இந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆற்றல், இந்த மெட்டபாலிசம்னு சொல்றோம் இல்லைங்களா. மெட்டபாலிசம்னா என்ன? நாம் உண்ணக்கூடிய உணவு வயிற்றுல போயிட்டு செரிமானம் ஆகணும், செரிமானமாகி அதுல இருந்து ஆற்றல் எனர்ஜி பிரிஞ்சு இந்த உடம்புக்கு சேரணும். அப்படி சேரலன்னா நான் சாப்பிடுறது என்னத்துக்கு வேஸ்ட். அப்ப சாப்பிடுறதே அந்த எனர்ஜிக்காக தானே உடம்புல. அப்ப யார் அதை செய்யணும் அப்படின்னா அதுல இந்த மண்ணீரலுக்கு தான் முக்கியமான பங்கு உண்டு. அப்ப இந்த உடம்போட எனர்ஜி, ஒரு ஹியூமன் பாடியோட எனர்ஜின்றது எதை சார்ந்து இருக்குதுன்னா மண்ணீரலை சார்ந்துதான் இருக்கு. வெறும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கான மட்டும் உறுப்பு கிடையாது. இந்த உடம்பு மொத்தமும் ஆக்டிவா ரன் ஆகணும், ஆக்டிவாவே இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பிளீனும் ஒழுங்கா வேலை செய்யும். ஓகே, இப்ப ஸ்பிளீனுக்கான ஒரு டைம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 9 AM to 11 AM. நான் சொன்னது மாதிரி இந்த ஸ்பிளீன் தான் பாத்தீங்கன்னா டைஜஷன், மெட்டபாலிசம் இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ காலை டிஃபன் நீங்க எப்ப சாப்பிடணும்? 9 AM முன்னாடி, 9 மணிக்கு முன்னாடி உங்களுடைய சிற்றுண்டி அமைகிறது தான் நல்லது. காலை உணவு அப்படிங்கிறது 9க்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டாதான் ஸ்பிளீன் என்ன பண்ணும், உணவு வயிற்றுல இருந்தாதான் வயிறோட சேர்ந்து அது அந்த எனர்ஜியை பிரிக்கிற வேலையை பார்க்கும். நீங்க சாப்பிடுற வரைக்கும் ஸ்பிளீன் காத்துட்டு இருக்காதுங்க. நம்ம சாப்பிடுற வரைக்கும் என்ன பண்ணாது, ஸ்பிளீன் வெயிட் பண்ணாது. அது அதுக்கான டைம்ல அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சாப்பாடு இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. அது இருக்கிற எனர்ஜி இருக்கிறத மட்டுமே வச்சு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடும். அந்த நேரத்துல நம்ம உணவு உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஸ்பிளீன் வேலை செய்ய தடுமாறும். ஓகே, இப்போ இந்த பாடி கிளாக்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் ஸ்பிளீனுக்கு ஒரு டைம் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி பாடி கிளாக் ஒண்ணு இருக்கு. எந்தெந்த உறுப்புக்கு என்னென்ன டைம்னு பார்த்தோம்னா நம்ம எப்பெல்லாம் சாப்பிடணும், எப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, 11 PM ராத்திரி இருக்கு இல்லைங்களா, ராத்திரி 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நடுராத்திரி, இந்த 11 to 1, இது வந்து கால் பிளேடர், பித்தப்பைக்கான நேரம். அந்த நேரத்துல பித்தப்பை ஆக்டிவா உடம்புல வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுது, இந்த செல்லுலார் ரிப்பேரு அதுக்கான வேலை நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பித்தம் அப்படிங்கிறது பைல் ஜூஸ் மட்டும் கொடுக்கும், செரிமானத்தை நடத்தும் சொல்றோம். அந்த நேரத்துல அது நல்லா வேலை செய்யும். அதற்கான வேலைகள் நிறைய இருக்கு, அது ஒரு தனி டாபிக்காவே நம்ம பார்க்கலாம். ஸோ 11 மணி நைட்டுல இருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் கால் பிளேடருக்கான டைம். 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், அதே இரவுல, அதாவது விடிய விடிய வரக்கூடிய டைம் வந்து கல்லீரலுக்கான நேரம். நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம இருக்கணும், அப்பதான் கல்லீரல் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிட்டு உடம்பையும் சரி பண்ணிட்டு அந்த நேரத்துல அது அமைதியாகும். அப்புறம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்ம நுரையீரலுக்கான நேரம், லங்ஸ், அதற்கான நேரம். 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் பெருங்குடலுக்கான நேரம். ஸோ யோசிச்சு பாருங்க, 5 to 7 தான் நம்ம எழுந்திருக்கிற டைம். தூக்கத்துல இருந்து எப்படி எழுந்திருக்கிறோம், வயிறு ஒரு சிம்டம் கொடுக்குது, வயிறை சுத்தம் பண்ணு, டாய்லெட்க்கு போ, ரெஸ்ட் ரூம் போ, வேக்கப் டைம், சுத்தம் பண்ண வேண்டிய நேரம் 5 to 7. ஓகே, அப்புறம் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டொமக், வயிற்றுக்கான நேரம். உடல்ல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறிடுச்சா, உடம்பு வயிறு காலியா இருக்கா, உடம்புக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும். சோ அப்ப 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க சாப்பிடக்கூடிய உணவை பக்காவா எனர்ஜியா அந்த உடம்பு கன்வெர்ட் பண்றதுக்கான வேலை நடந்துடும். 9 மணி தாண்டி சாப்பிட்டாலும் உடம்பு அரைகுறை எனர்ஜி தான் எடுக்கும். முன்னாடி கிளீனிங் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல போய் நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் தவறாயிடும். ஓகேங்களா, அப்ப நான் சொன்னது போல 9 to 11 இப்ப வருது பாருங்க, ஸ்பிளீனுக்கான நேரம், மண்ணீரல். அப்புறம் 11 மணில இருந்து 1 மணிங்கிறது ஹார்ட்டுக்கான நேரம், இதயம். இது 11 மணி to 1 மணிங்கிறது பகல்ல வந்துருது, 11 to 1 ஹார்ட்டுக்கு வருது. மறுபடியும் மதிய நேரம் 1 to 3 சிறு குடலுக்கான நேரம். இந்த லஞ்ச் இதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து நம்ம அந்த நேரங்கள்ல எடுத்துக்கிறோம், பெஸ்டா இருக்கும். 3 to 5 பிளாடர், யூரினரி பிளாடருக்கான நேரம். 5 to 7 சிறுநீரகம், கிட்னிக்கான நேரம். 7 to 9
இதயத்துல பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான ஒரு நேரம் 9 to 11 இந்த உடம்புல ட்ரிபிள் பர்னர் ஒரு பாயிண்ட் இருக்கு. நைட் 9 to 11 வந்துட்டோம், ட்ரிபிள் பர்னர். இது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவோம், நாணமில்லா சுரப்பி. இந்த மெட்டபாலிக் பேலன்சிங் பண்ணிட்டு நம்மள தூங்க வைக்கிறதுக்கு இந்த உடல் முயற்சி செய்யக்கூடிய நேரம் 9ல இருந்து 11. 9 மணிக்கெல்லாம் படுத்துடணும். படுத்துட்டீங்கன்னா தான் அந்த தூக்கம் சரியா அமைஞ்சு இந்த உடல் முழுமையா இந்த ப்ராசஸ இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணாது. சாப்பாடு இருக்கு இல்ல, என்னுடைய நேரத்தில் நான் என்னுடைய உறுப்பை நான் வேலை செய்யறேன்னு இந்த உடல் தானா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிட் நைட்ல பிரியாணி, நைட் 2 மணிக்கு அவுட்டிங், நைட் லைஃப், அப்பதான் போய் சோடா குடிக்கிறது, அதை பண்றது. எவ்வளவு இந்த உடம்பு தாங்கும்? ஏன் சிஸ்டம் சீக்கிரம் கரப்ட் ஆகுது? இந்த உடம்பு ஏன் சீக்கிரமா அதோடைய வேலைகளை சிதைச்சிக்குதுன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம எப்ப சாப்பிட்றோம், என்ன செய்யறோம் அப்படிங்கிறது. இந்த உடம்பை பராமரிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா, தொழில சார், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க பண்ணுவாங்க. சினிமா நடிகர்களா இருக்கிறவங்க இப்ப பாத்தீங்கன்னா இதைத்தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா உடம்பு இருந்தாதான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி. ஓகே ஓகே, கமிங் டு த டாபிக். நம்ம ஸ்பிளீன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுல ஸ்பிளீனுக்கான வேலை நேரம் அப்படிங்கிறது காலையில 9 to 11 மணின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 9 மணிக்கு முன்னாடி நம்ம உணவு இருக்கணும். காலை உணவுல பழங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு. நீங்க இட்லி சாப்பிடுங்க, சட்னி, நம்ம தோசை, பூரி ஏதோ ஒண்ணு சாப்பிட்டாலும் கூட கொஞ்சம் பழங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த எனர்ஜி உடம்பு நல்லா அப்சார்ப் பண்ணும். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம், ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றேன், ஒரு பப்பாளி பழம், ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் எல்லாத்தையுமே வந்து அந்த உடம்பு முழுமையா கிரகிக்கிறதுக்கு நேரம் நல்லாவே அமையும், நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த ஸ்பிளீன் வந்து நம்மளுடைய டைஜஷன், இம்யூனிட்டி இதெல்லாம் வருதுன்னு சொன்னோம். இது உடல் அளவுல நடக்கக்கூடிய வேலை. அதே ஸ்பிளீன் மனசளவுல நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளீன் திங்கிங், சுத்தமான திங்கிங். நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குழப்பமே இல்லாம தெளிவா ஒரு திங்கிங். ஒருவேளை இந்த ஸ்பிளீன் டேமேஜ் ஆனால் நம்மளுடைய மனநிலை எங்க பாதிக்கப்படும்னா, அதிக குழப்பத்துக்கு ஆளாகும், வயிறு டைஜஷன் நடக்காது. ஸோ அப்போ நம்ம உடம்புல டைஜஷன் சரியா நடக்கல, எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல எனர்ஜியே இல்லை, எப்ப பார்த்தாலும் என் மனசு குழப்பமா இருக்கு அப்படின்னா மண்ணீரல்ல ஏதோ பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படணும். அப்ப அந்த மண்ணீரல் அப்படிங்கிறது அங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, பெரும்பாலும் இந்த ஸ்பிளீன்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிளீன் வீக்கம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்லார்ஜ்டு ஸ்பிளீன் சொல்லுவோம், ஸ்பிளீனோமெகாலி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இந்த ஸ்பிளீன் வந்து பெருசாகிறதுனால பாத்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதியில ஒரு டிஸ்கம்ஃபர்ட், கொஞ்சம் சாப்பிட்டாலே உடனே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். கொஞ்சம் தான் சாப்பிட்டுருப்பாங்க ஆனா வயிறு நிரம்பிடுச்சு, வயிறு அடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இந்த ஸ்பிளீன் வீங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த வயிறுடைய பகுதிகள் வந்து கொஞ்சம் அழுத்தம் அடைச்சிடும், அது போய் இதை கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ சரியா சாப்பிட முடியாது. ஸோ ஸ்பிளீன்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இது வரைக்கும் வகைப்படுத்தப்பட்டதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்பிளீன் வீக்கம் அடையாது. அடுத்தது பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஸ்பிளீன் வந்து அப்படியே கிழிஞ்சிடும். ரொம்ப ஒரு லேசான ஆர்கன் தான் அது, ரப்சர் ஆகும், அது சேதம் அடையும். எப்படி சேதம் அடையும், எப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விபத்து, யாராவது ஒரு விபத்து சந்திச்சுட்டாங்க, வயிற்றுல ஓங்கி அடிச்சுட்டாங்க, அவங்க போய் எங்கேயும் மோதிட்டாங்க அப்படின்னா அப்போ உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகிறதுக்கு இந்த ஸ்பிளீன் வந்து உள்ள டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இல்லைன்னா பயங்கர என்லார்ஜ்மெண்ட், ஸ்பிளீன் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நல்லா வீங்கிடும், வீங்கி அதுவே வந்து டியர் அவுட் ஆகிடும், இல்ல ஸ்பிளீன் உள்ளுக்குள்ளேயே வெடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஒருவரை காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம் ஆயிடும். ஸோ இன்டர்னலா ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரப்சர்ட் ஸ்பிளீன் இருந்ததுன்னா ரேபிட் ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமா நடக்கும். பெயின் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல லெஃப்ட் ஷோல்டர் வரைக்கும் பெயின் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்பிளீன் டேமேஜ் இருந்தாலும் இங்க பெயின் இருக்க வாய்ப்பு இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஷோல்டர்ல வாய்ப்பு.
இது ரெண்டுமே ஸ்பிளீன் டேமேஜ் ஆகக்கூடிய நிலை. அது வந்து சரியா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ ஏதோ ஒரு தொற்றுனாலேயோ இல்ல ஒரு காயத்தினாலேயோ டேமேஜ் ஆகக்கூடிய நிலை. மூணாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஹைப்பர் ஸ்பிளீனிசம். அதிகம், ஹைப்பர்னாலே அதிகம். ஸ்பிளீன் என்ன பண்ணும், ஓவர் ஆக்டிவா என்ன பண்ணுது, இதோடைய முக்கியமான வேலையில ஒரு வேலை என்ன, ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி அதுல செத்து போன ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம் தள்ளிட்டு அணுக்களை எல்லாம் நல்லா இருக்கிற அணுக்களை ரத்தத்துல விட்டு வைக்கணும். அப்பதான் உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் சரியா வேலை செய்யும். இது ஓவர் ஆக்டிவா இருக்கும்போது என்ன பண்ணும்னா நல்லா இருக்கிற ஹெல்த்தி பிளட் செல்ஸ் சேர்த்து வெளியே தள்ளிடும். இப்ப என்ன நடக்கும்னா உடம்புடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து டோட்டலா லோயர் ஆயிடும். இததான் பெரும்பாலும் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. உடல் செய்யக்கூடிய ஒரு தவறு, நல்ல செல்களையே போய் அழிச்சிடும், நல்ல செல்களையே தள்ளி விட்டுரும். ஓகே, இது இம்யூனிட்டி குறையறதுனால என்ன ஆகும்னா பிளட் கிளாட் வந்துடும், அங்கங்க ரத்தங்கள் உறையறதுக்கான வாய்ப்புகள் வரும். இப்ப இந்த ஸ்பிளீன் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல லோ இம்யூனிட்டி ப்ராப்ளம் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு அப்படின்னா ஸ்பிளீன்ல பிரச்சனை இருக்கும். மண்ணீரல்ல ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம், அதுலயும் ஸ்பிளீன் ரிலேட்டட் ப்ராப்ளம். இந்த நம்ம நாட்டுல பெரிய நோயா இன்னைக்கு சுத்திட்டு இருக்கிற டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதிக்கு எல்லாருமே நம்ம கணையம்னு பேங்க்ரியாஸ் பேசிட்டு இருக்கோம். ஆனா ஸ்பிளீனும் ஒழுங்கா வேலை செய்தால்தான், ஸ்பிளீனை சார்ந்துதான் இந்த பேங்க்ரியாஸ் இருக்கிறாரு, அவர் வேலை செய்யறாரு. பேங்க்ரியாஸ் இன்சுலினை கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஸ்பிளீன் சரியா இருந்தாதான் அது நடக்கும். அப்போ ஒரு டயபெட்டிஸ் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும்னா நீங்க மண்ணீரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மண்ணீரல் பாதிப்பு நோய், சர்க்கரை வியாதிங்கிறது மண்ணீரல்லையும் பாதிப்புகள் ஏற்படும். ஓகேவா? அடுத்தது நான் சொன்னது போல இந்த சீன மருத்துவ முறையில ஸ்பிளீனை வந்து வெறும் இம்யூனிட்டிக்கான ஒரு விஷயமா பார்க்காம எனர்ஜி பூஸ்டராகவும் பார்ப்பாங்க. அதான் அந்த உடம்புடைய எனர்ஜி எல்லாம் கரெக்ட் பண்ற ஒரு விஷயமா. அப்போ ஸ்பிளீன்ல எனர்ஜி டெஃபிஷியன்சின்னு வந்துடுச்சுன்னா நம்ம செரிமானம் ஒழுங்கா நடக்காது, டைஜஷன் ப்ராப்ளம், எப்ப சாப்பிட்டாலும் ஒழுங்கான ஒரு செரிமானம் இருக்காது. வயிறு உப்பசம், எப்ப பார்த்தாலும் வயிறு உப்பசம், அது இல்லாமல் சரியா சாப்பிட முடியாம சரியா செரிமானம் பண்ண முடியாம எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே ஸ்பிளீன்ல ஒரு டிஸார்டர். ஸோ ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிளீன் டிஸார்டர் அப்படின்னு வந்துருச்சுன்னா இதுதான் நோய், இன்ஃபெக்ஷன் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்தை போட்டு இன்ஃபெக்ஷன் ஆத்திடலாம். இல்ல ரப்சர் ஆயிருக்கு, இல்ல உள்ள அழுகி போச்சு அப்படின்னா வேற வழி இல்லைன்னா அது வேற என்ன செய்ய முடியும், சர்ஜரி, அதுக்கு போவாங்க. இது எந்த நிலையும் இல்லாமல் இந்த ஆரம்ப இந்த நோய்கள்ல எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சர்ஜரியோ வேற எதுவோ இல்லாம கண்டுபிடிக்க முடியாத நிலையா கூட இருக்கலாம், ஸ்பிளீன் பிரச்சனையா கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய மருத்துவ முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையான மருத்துவ முறைகள் நான் செய்யக்கூடிய மெத்தட்ல உண்டு. அதுல முதலாவது மலர் மருந்துகள் எடுக்கிறதன் மூலமா நம்ம ராஜ உறுப்புகளை பலப்படுத்த முடியும். ராஜ உறுப்புகள்னு நான் எதை சொன்னேன், இந்த பஞ்சபூத அடிப்படையில இருக்கக்கூடிய கிட்னி, லிவர், ஸ்பிளீன், ஹார்ட், லங்ஸ், இதை எல்லாத்தையுமே பொதுவா பலப்படுத்த முடியும். ஸோ இம்யூனிட்டி பூஸ்டரா நம்ம அதை எடுத்துக்கிட்டே வரும்போது செய்ய முடியும். அது இல்லாமல் ஸ்பிளீன்ல ஏதோ வீக்கம் அடைஞ்சிருச்சு, உள்ள டேமேஜ் அடைஞ்சிருக்கு, எதுனாலும் சரி மருந்து, இந்த மலர் மருந்து, இயற்கையான மலர் மருந்தை நம்ம உட்கொள்ளும் போதே அதை சரி செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண முடியும். மலர் மருத்துவம் இயற்கை முறையில ஒரு வழி. இரண்டாவது வழி நான் செய்யக்கூடிய மாஸ்டர் குவாஷா தெரப்பின்னு சொல்லக்கூடிய பாத அழுத்த சிகிச்சை முறையில இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வித உறுப்புகளுமே அதுல கவர் ஆகும். நோடல் பாயிண்ட்ஸ், அப்புறம் இந்த நிணநீர் மண்டல இது நோய் எதிர்ப்பு மண்டலம், மண்ணீரல், கல்லீரல் அத்தனையுமே அதுல அடக்கும். ஸோ அந்த வைத்திய முறை என்னை சந்திச்சு எடுக்க வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வைத்திய முறையிலையும் சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த உடலுடைய ஆரோக்கியம், இந்த உடலுடைய அந்த சுழற்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ரொம்ப சரியா அமைஞ்சிக்கும். இந்த எந்த ஒரு உறுப்பு உள்ள அழுகிடுச்சு, இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு பிரச்சனைனா சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம். ஆனா எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்பதான் ப்ராப்ளம் ஸ்டார்டிங்ல இருக்குன்னா உடனே போய் சர்ஜரி பண்ணி அதை எடுத்துட்டா ஒரு உறுப்பை சார்ந்துதான் இன்னொரு உறுப்பு இருக்கு. இந்த உடல்ல எல்லாமே அப்படிதான். ஸோ நம்ம மண்ணீரல் சொன்னோம் இல்லைங்களா, மண்ணீரல், வயிறு,
வயிறுல இருந்து வரக்கூடிய உணவு அந்த ஆற்றலை எல்லாம் பிரிக்கிறது மண்ணீரல் பிரிக்கும். ஸோ அப்போ அந்த வயிறுங்கிறதும் அது முழுசா வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா மண்ணீரல் தேவை. கணையம் சரியா இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணணும், உடம்பு சர்க்கரை வியாதிக்குள்ள போகாம இருக்கணும்னாலும் மண்ணீரல் சார்ந்துதான் அது வேலை செய்யுது. அதே போலதான் இந்த உடம்புடைய நோய் எதிர்ப்பு மண்டலம். ஸோ ரத்தத்தை சரியா ஃபில்டர் பண்ணி சரியான முறையில அணுக்கள் ரத்த அணுக்களை பராமரிக்கிறதும் இந்த ஸ்பிளீன் தான். ஸோ ஒரு உறுப்பை சார்ந்துதான் இன்னொரு உறுப்பு இந்த உடல்ல இருந்துகிட்டே இருக்கு. எல்லா உறுப்புக்குமே அப்படிதான். முடிஞ்ச வரைக்கும் இந்த சர்ஜரி பண்ணி ஒரு உறுப்பை ரிமூவ் பண்றதுங்கிறத நம்ம தவிர்க்க தான் பார்க்கணும். அதை தவிர்க்கிறதுக்கு இயற்கை முறையான அந்த வைத்திய முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாலே, நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே, எடுத்துக்கிட்டாலே போதும், இந்த விஷயங்களை எல்லாம் நம்மளால தவிர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயங்கள்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு ரீகால் கொடுக்குறேன். ஸோ நம்ம காலை உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா 7 to 9 மணி காலையில சாப்பிட்டா நல்லா இருக்கும். காலை உணவுல எவ்வளவு எனர்ஜியான பொருட்கள், ஆற்றல் நிறைந்த பொருட்கள், பழம், இது மாதிரியான பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த உடலுக்கு அந்த ஆற்றல் முழுமையா போய் சேரும். ஸோ அதனாலதான் காலையில பெரும்பாலும் நம்ம சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, களி, இது மாதிரியான நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவோடைய எனர்ஜி உடம்புக்கு போகும். சைவமோ அசைவமோ அது பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த உணவு நீங்க எடுக்கிறது வந்து காலையில எடுக்கிறது உடம்புக்கு முழுமையா வந்து சேர்ந்துடும். சரிங்களா? காலையில அந்த டைம் 7 to 9 சாப்பிடுங்க. ஸோ அந்த மண்ணீரல் பாதிப்படைஞ்சு இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புல எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா டைஜஷன் ஒழுங்கா நடக்காது. எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபுல் ஆயிட்ட ஃபீல் இருக்கும். மனநிலையில அதிகமான குழப்பங்கள், தெளிவான சிந்தனை இருக்காது. ஒரு தேவையற்ற சிந்தனைகள், ரொம்ப அதிகமான தேவையற்ற எண்ணங்கள், இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, மன அமைதி அப்படிங்கிறது அங்க இருக்காது. எந்நேரமும் ஒரு குழப்பத்துக்கு ஆட்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த மனநிலையை வச்சு இந்த உடல்நிலையை நம்ம உள்ள இருக்கிற உறுப்புகளுடைய நிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையும் மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்புடைய முக்கியமான வேலைகள் இதெல்லாம் தான். சார் ஏதாவது கொஸ்டினர்ஸ் இருந்ததுன்னா நம்ம